எதுக்கு? நாமெல்லாம் பாட்டி வீட்டுக்கு போறோம். உனக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருந்தோம். சீக்கிரம் போய் கிளம்பு. அம்மா அது இல்லம்மா நான். என்ன சிவகாமி, ஊருக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் சொன்ன திட்டத்திலே இது இல்லையே. என்ன மாத்திட்டீங்களா எல்லாரும்? ஏன்பா? அப்பா போச்சு, சொதப்பிட்டீங்களேப்பா. என்னது திட்டமா? என்ன திட்டம்? ஓ, அப்ப எல்லாரும் திட்டம் போட்டுதான் என்ன பார்க்காத மாதிரியே நடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சரவணா. நாங்க எதுக்கு அப்படிலாம் திட்டம் போடணும்? இல்ல 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 இல்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னால ஏமாத்த முடியாது. அண்ணே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். போட்டு உடைச்சிட்டீங்களா இந்த மனுஷனை? வாழ்த்துக்கள்ண்ணே, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டா. அண்ணா வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்ஸ் டாதி. ஓட்ட வை நீங்க. சிவகாமி அடிக்காத, சுமாரு அடிக்காத சிவகாமி, சுமாரு. உங்களாலதான் சரவண கண்டுபிடிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பா சரியான உளறு வாய்டா. எல்லாம் போச்சு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லது நல்லது. அம்மா வா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப பெருமையா இருக்கு. நீ ஜெயிச்சுட்டு வந்துட்ட. எப்படா வருவேன்னு பரிதவிச்சு போய் தான் இருந்தேன். மயில போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் வா. சந்தோஷமா? வாழ்த்துக்கள் மாமா. நன்றி அர்ச்சனா. சீக்கிரம் கொண்டு வா. வா மயில. இந்தாங்கம்மா. அத்தை, பாவம் அத்தை, இவரு நிஜமாவே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்போ உங்களுக்கும் தெரியுமா? நேத்தே மாமா கிட்ட போன் போட்டு சொல்லிட்டேங்க. ஆஹா. அப்போ எல்லாம் உங்க திட்டம் தான். உங்க அம்மா உன்னை பெத்தப்ப கூட இவ்வளவு பதட்டமா இருந்திருப்பாளன்னு தெரியாதுடா சரவணா. போட்டி நடக்குதுன்னு சந்தியா கிட்ட இருந்து கால் வந்துட்டா போதும், அப்படியே அந்த போட்டி முடிஞ்ச அடுத்த கால் வர வரைக்கும் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா உங்க புள்ள போட்டியில சும்மா அசத்திட்டாரு அத்தை. ஏன் புள்ளையாச்சே, பின் அசத்தாம சிவகாமி சும்மா ரெண்டு கூட ரொம்ப இனிப்பு சாப்பிட கூடாது நீங்க. ஒன்னே ஒண்ணுதான். ஏங்க திரும்ப அந்த போட்டி நடத்துறவங்க தான் மெசேஜ் அனுப்பிருக்காங்க. அவங்களா? என்னவா? அது வந்து இறுதி போட்டியில கலந்துக்க இவர் கூட 3 பேர் வரலாமா. அதுவும் ஃளைட்ல. அவங்களே டிக்கெட் போட்டு தருவாங்களாம். ஃளைட்லயா? என்னது ஃளைட்லயா? வாவ், சூப்பர் அண்ணி. அப்போ நானும் வரட்டுமா? ஃளைட்ல போற மாதிரி ஒரு போட்டோ போட்டா போதும். லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கும் அண்ணி. அப்போ நானும் வருவேன். சந்தியானிக்கு அப்புறம் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா அது எனக்கும் பார்வதிக்கு மட்டும்தான். அப்போ சரவணனை இங்க விட்டுட்டு நீங்க 2 பேரும் போயிட்டு வரீங்களா? ஜெயிக்கிறதுக்கெல்லாம் இங்கிலீஷ் தேவையே இல்லைன்னு என் புள்ள நிரூபிச்சுட்டு வந்து இங்க நிக்கிறான் பாருடா. நாளா ஃளைட் மேல போகும்போது இங்க இருந்து அண்ணாந்து பார்த்ததோட சரி. சந்தியா, என்னையும் இவரையும் கூட்டிட்டு போறியா? எங்களுக்கும் ஜாலியா இருக்கும்ல. இருக்கும். நாம வாட்டுக்கு ஃளைட்ல போயிட்டா வியாபாரம் இங்க ஜெட்டு வேகத்துல நஷ்டத்துல போயிடும். அதை யாரு கொடுப்பாங்க? நாளா வரல. எங்க போலாங்க. சந்தியா இல்லன்னா இது எதுவுமே நடந்திருக்காது இல்ல. அவளே போயிட்டு வரட்டும். ஆமாண்டா. அதான் 3 பேர் வரலாம்லம்மா. நான் சின்ன வயசுல இருந்து தனியா இருந்ததே இல்ல. இந்த தடவை நீங்க இல்லாததே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால உங்களையும் அப்பாவையும் நான் கூட்டிட்டு போறேன்.
என்ன சொல்ற சரவணா? எங்களை விமானத்துல கூட்டிட்டு போறியா? ஐயோ, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அம்மா இவன் ஏன் புள்ளங்க, ஏன் புள்ள. எது செஞ்சாலும் சரியாத்தான் செய்வான். ஆமா ஆமா. அம்மா என்னம்மா நீங்க இதுக்கு போய் கண் கலங்கிக்கிட்டு கண்ணை தொடங்க. சரி அப்ப நான் பேரை கொடுத்துட்டுமா? அனுப்பு சந்தியா. எங்க நம்ம போலாங்க. ஐயா, நீங்க இனிமே எல்லா போட்டியிலயும் கலந்துக்கிட்டு உலகம் பூரா நீங்க சுத்தலாம். ஏன்னா உங்களுக்கு உதவியா கடைய பாத்துக்க வேலைக்கு இனிமே செல்வோன்னு எங்க ஊர்க்காரர் ஒருத்தரை சொல்லிட்டேன். நல்ல டைப்பு, ரொம்ப பொறுப்பா பாத்து பாரு. சரி சரி வர சொல்லு பாப்போம். மாமா அனுப்பிட்டேன். ஆனா 4 பேரோட போட்டோஸ் கேக்குறாங்க. போட்டோவா? என்கிட்ட போட்டோ ஒண்ணுமே இல்லையே. போய் எடுத்துட்டு வாங்கம்மா. எவ்வளவு சூப்பரான சான்ஸ்மா இது. சரவணா, நீயும் சந்தியாவும் போய் குளிச்சிட்டு வாங்க, போயிட்டு வந்துடலாம். வாங்கம்மா, போய் எடுத்து வை. வா, அம்மாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கொடுங்க. வரலாம். இதை எடுத்துட்டு போ. அதெல்லாம் கிச்சன்ல வச்சுட்டு வா. சிவகாமி, என்னங்க? நான் நினைச்சு கூட பார்க்கல சிவகாமி. நம்ம 2 பேரும் ஏரோப்ளேன்ல போறோம். ஆமா சிவகாமி. போதும் போதும், சின்ன புள்ள மாதிரி ஆரம்பிக்காதீங்க. என்ன, போங்க வேலையை பாருங்க. அர்ச்சனா, 2 பேரும் வரத்துக்குள்ள சாப்பாடு எடுத்து வை. சரியா? சரிங்க அத்தை. ஆமா, இதுக்கு தான் நம்ம இந்த வீட்ல இருக்கோம் பாரு. ச்சே. பெரிய மைசூர் மகாராஜா வாரிசுங்க, உட்கார்ந்த இடத்த விட்டு நகராதுங்க. நான் மட்டும் இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி இதுங்களுக்கு சமைச்சு போட்டுட்டே இருக்கணும்ல. ஏ மயில, நேரம் ஆகுதுல, இன்னுமா நறுக்கிட்டு இருக்க? நான் கடைக்கு வேற போனோம். இதோ முடிஞ்சிருச்சுமா, அவ்வளவுதான். பார்வதி, நீ கொஞ்சம் நறுக்கலாம்ல. சேர்ந்து செஞ்சாதானே வேலை சீக்கிரம் முடியும். இந்த 10 வெண்டைக்காயை வெட்டுறதுக்கு 4 பேரா? எப்பவும் போல தானே செய்யறான். விடுங்க, செஞ்சிருவான். அண்ணி நீங்க கடைக்கு போங்க. 10 வெண்டைக்காய் தானே, பார்வதி பக்காவா பண்ருவா. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத ஆதி. எனக்கு சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் நான் பேசுறேன். நீ மூச்சு முட்டை தின்றதை தவிர உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. சாப்பிட மட்டும் வாயை திறந்தா போதும், சரியா? எனக்கு எல்லாம் தெரியும், போ. வந்துட்டா. மா, கிளம்பிட்டீங்களா? ஆமா அண்ணி, மயிலு. நல்லா இருக்குன்னு. ஐயோ, உங்க ஜோடி பொருத்தம் சும்மா தூளா இருக்குமா. ஆமா ஆமா, போட்டோ எடுத்துட்டு கடையில எங்கேயாவது சாப்பிட்டு எங்களுக்கும் அப்படியே வாங்கிடுவாங்க. என்ன முழிக்கிறீங்க? இந்த மயிலு நாளைக்கு காய்கறியை கட் பண்ணிட்டு நாளானைக்கு குழம்பு வைக்கிறதா? மா, தோ முடிச்சிட்டமா. எங்க நீ முடிச்ச? எவ்வளவு நேரம் காய கட் பண்றதுக்கு? நீங்க 2 பேரும் தயாராயிட்டீங்களா? இப்பதாம்மா கிளம்பணும். போலாமா? அப்புறம் அர்ச்சனா, சமையல சீக்கிரம் முடிச்சிரு. பார்வதி, நீ அவளுக்கு உதவி பண்ணணும், சரியா? நீ என்னத்துக்குடா இப்ப சிரிக்கிற? இத பாரு, உன் சட்டைய இஸ்திரி பண்றவனுக்கு உடம்பு சரியில்லையாம், கடை போடல. உன் சட்டை எல்லாத்துக்கும் நீயே இஸ்திரி போட்டு வச்சிரு, சரியா? கிளம்புற நேரத்துல கத்துன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்தா சாப்பிடுறது, செல்போன் பாக்குறது மட்டும்தான் உனக்கு வேலையா இருக்கு. சிவகாமி, கிளம்புற நேரத்துல ஏன் இப்படி கோவப்படுற? போட்டோல உன் முகம் நல்லா வர வேணாவா? சிரிச்ச முகத்தோட வா. போதுமா? அத்தை கிளம்பலாமா அத்தை? டேய் சரவணா, வா போலாம். போலாம். வாங்க. வாமா. நான் இல்லாம நீங்க எல்லாரும் எப்படி போவீங்க நானும் பாக்குறேன். ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு ஃபிளைட்ல போயே ஆகணும். சரி சரி விடு. இப்படி ரூம்குள்ள வந்து முறைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? நமக்குன்னு ஒரு காலம் வராமையா போயிடும். அப்போ போய்க்கலாம். யாரு நீங்க? உங்களுக்கு எப்படிங்க காலம் வரும்? சிறந்த ஜவுளி கடைக்கான போட்டின்னு யாராவது நடத்த போறாங்களா? அப்படியே நடத்தினாலும் ஒரு பொட்டி கடை மாதிரி ஒரு கடை வச்சுட்டு என்ன பண்றது? இப்ப ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கிறதும் துணி கடை வச்சிருக்கிறதுமா பிரச்சனை? உனக்கு ஃப்ளைட்ல போகணும் அதானே? ஆமா, அதான் முக்கியம். உங்களால முடிஞ்சதா? முடியலல? இங்க பாரு அர்ச்சனா,
இதுல நாம என்ன பண்ண முடியும்? போட்டியில கலந்துக்கிட்டவன் இனிமே கலந்துக்க போறவன் சரவணா. அவன் தானே யாரை கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணணும். நம்ம ஆசைப்படலாம். எனக்கு தான் ஃப்ளைட்ல போகணும்னு ஆசை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன பண்றதுன்னா ஏதாச்சும் பண்ணணுங்க. சும்மா மொக்கத்தனமா தலையை ஆட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா இப்படிதான் ஆகும். எப்படி உங்க அண்ணன் நைஸா பிளான் போட்டு பொண்டாட்டி அம்மா அப்பான்னு எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு பாத்தீங்கல்ல? விடு அர்ச்சனா, பாத்துக்கலாம். இதுல உங்க அப்பா அம்மா வேற. இந்த வயசுல அவங்கள ஃப்ளைட்ல போலன்னு யாருங்க அழுதா? உங்க அண்ணன் தான் அப்பா அம்மா வரட்டும்னு சொன்னாருன்னா இவங்க இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே? வீட்ல சின்ன சிறுசுங்க இருக்கு, அர்ச்சனாவையும் செந்திலையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லணுமா வேணாமா? அதை விட்டுட்டு ஆளா ரெடியா இருக்காங்க. சரியான சுயநலம். இப்ப நீ இந்த பேச்சை விட போறியா இல்லையா? முடியாது முடியாது. எப்படி அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? ச்சே, எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல. ஃப்ளைட்ல போற சான்ஸ், அது ஓசி டிக்கெட். திரும்ப இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? போச்சு. அத்தை மாமா சந்தியா சரவணன் 4 பேரும் ஜாலியா ஃப்ளைட்ல வானத்துல பறப்பாங்க. ஆனா நான் ஏதோ அண்ணாந்து பார்த்துட்டு டாட்டா காமிப்பேன். ச்சே. ஏங்க, இது ஓவரா மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் இந்த ஃளைட் எல்லாம் கேன்சல் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஃளைட் எல்லாம் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்காங்க. ஏங்க, ச்சே. இவ்வளவு நேரம் தனியாவா புலம்பிட்டு இருந்தோம்? ஐயோ. நாம அவங்க கிட்டே சொல்லிடுவோம். என்னங்க இருங்க. வா சிவகாமி, உள்ள போலாம். உள்ள போனா தானே போட்டோ எடுக்க முடியும். ஆமா போட்டோ எடுத்தா தானே ஏரோப்ளேன்ல போக முடியும். உள்ள போய் தான் போட்டோ எடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் என்ன சிவகாமி? அது இல்லங்க, இந்த முடி முகம் எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா தான் இருக்கு. அப்படியே கலைஞ்சிருந்தாலும் உள்ள கண்ணாடி பவுடர் சீப்பு எல்லாம் இருக்கும். உள்ள போய் கண்ணாடி பார்த்து எல்லாம் சரி பண்ணிக்கலாம். இல்ல இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு. என்னாச்சுப்பா உள்ள வராம இங்கே நிக்கிறீங்க? இல்லப்பா உங்க அம்மா. இல்லப்பா, நான் தான் செருப்பை இங்க விட்டுட்டு போலாமான்னு கேட்டுட்டு இருந்தேன் இவர்கிட்ட. நீ போய் போட்டோ எடுப்போ. சரி உள்ள வாங்க. நாங்க வரோம், செருப்பை விட்டுட்டு வரோம். என்னங்க நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு என்ன இருக்கீங்க? பண்ற சிவகாமி? இப்ப கேளுங்க என்கிட்ட. போங்க உள்ள போங்க. இவரை வச்சுக்கிட்டு. இப்போ 16 காப்பீஸ்னா என்ன பிரைஸ் வரும்? 200 வரும் மேம். ஓகே, அப்ப 32 காப்பீஸ்னால அதே பிரைஸ் தான் வரும்ல? ஆமா மேடம். எங்க அத்தை மாமா எங்க? இதோ வராங்க. ம். அப்பா. வா சரவணா, நீ முதல்ல போட்டோ எடுத்துக்கடா. சரிப்பா. முதல்ல பாஸ்போர்ட் சைஸ் எடுக்கணுமா? இல்ல 4 பேருக்குமே எடுக்கணும். சரிங்க. சரிங்க, அப்புறம் பக்கத்துல போயிட்டு தலை வாரிட்டு பவுடர்லாம் அடிச்சிட்டு இங்க வந்துருங்க. சொன்னேன்ல, உள்ள எல்லாம் இருக்கு. ஆமா, பவுடர் வேணா போய் அடிச்சுக்கோங்க. சரி. பக்கத்துல இருக்க பக்கத்துலயா? நீங்க வாங்க. நானுமா? சரி. ஓகே, போயிட்டு வாங்க. வாங்க. ஏங்க இருங்க என்னங்க இது? இது டிஷ்யூ பேப்பருங்க. நம்ம வேற வெயில்ல இருந்து வந்திருக்கோம்ல, வெயில்ல நம்ம ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆயிருக்கும், தூசி எல்லாம் வேற பட்டிருக்கும். இத வச்சு தொடச்சா அது எல்லாமே சரியாயிடும், நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. ஓ, ஆமா. அப்ப தொடங்கி பாப்போம். ரெடியா? ரெடிங்க மேடம். ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்க. சரவணா, நீ போய் உட்காரு போ. சரிப்பா. ஸ்மைல் சார்.
சிரிடா, அழகா இருக்கும். கையை நல்லா மேல வச்சுக்க. ஏங்க அவர் சொல்லுவாரு, நீங்க அமைதியா இருங்க. சும்மா கொஞ்சம் இருங்க. ஓகே மேடம். ஏங்க கரெக்டா Okay, உட்கார்ந்திருக்கா மருமகளே. பாருங்க. சந்தியா, நீ பாருமா பாருமா. பாருங்க மேடம். நைஸ். எங்க காட்டுங்க. ஓகேவா சார்? ஏங்க நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், பிரிண்ட் போட்டு ஆ கொடுத்துறேன். சரி. ஒரே நிமிஷம். சொல்லுங்க. அத்தை, என்ன நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அத்தை? சிவகாமி, சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்தா நல்லா தானே இருக்கும். எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஆ ஏங்க இங்க 4 பேரை சேர்த்து ஒரு போட்டோ எடுங்க. எடுத்துலாம் சார். ஆ. எல்லாரும் சரி. உட்காருங்க. சரிங்க. அத்தை, நீங்க கண்ணாடியை பார்த்து கொஞ்சம் தலையெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துடுறீங்களா? இப்பதானே சரி பண்ணிட்டு வந்தோம். ஏன் நல்லா இல்லையா? ஆ, அப்படி இல்ல அத்தை. நல்லாதான் இருக்கு சிவகாமி. வேணும்னா ஒரு தடவை பாத்துக்கோ. அப்புறம் அது நொட்ட இது நொட்ட என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. அத்தை, நீங்க வாங்க அத்தை. நீங்க வாங்க அத்தை, நான் சரி பண்ணி விடுறேன். சரி வா. வாங்க. எனக்கு காட்டுங்க. ஏன் போட்டோ காமி? இங்க பாருங்க. நல்லா வாங்க இருக்கு. அத்தை. நல்லா வெள்ளையா தெரியும். இப்போ ஓகேவா அத்தை? வா. ஆமா. ஓகேவா? இப்ப சரியா இருக்கா? நல்லா இருக்கா? ஆ. ஐயோ. ஏங்க இப்போ சரிங்க எடுத்துக்கலாங்க. எடுக்கலாமா? எடுத்துக்கலாமா? ரெடி. ம். சரி. சார் 4 சரி. பேரும் இங்க நில்லுங்க. வாங்க. காட்டுங்க. இந்தாங்க மேடம். காட்டுங்க. அடேங்கப்பா. அடுத்தது. ஐயோ, நல்லா இது இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்திருக்கா? நல்லா நல்லா இருக்கா இருக்கு. நல்லா இருக்காப்பா? ஏங்க இந்த போட்டோ எங்களுக்கு இப்பவே கிடைச்சிருமா? பிரிண்ட் மட்டும் போடணும்னா இப்பயே கிடைச்சிரும் சார். ஃப்ரேம் பண்ணி போனா 2 நாள் ஆகும். என்ன பிரிண்ட் சரவணா? என்ன சைஸ்ல வேணும் சொல்லுங்க, போட்டு தந்துடுறேன். என்ன சரவணா கேக்குறாரு? எப்பயுமே போடுற மாதிரி போடுவீங்கல்ல, அதே மாதிரி கொடுத்துருங்க. அது போதும். ஓகே, சரிங்க சரி. சார். சந்தியா, என்னமா ஆச்சு? மாமா, ஏன் அழுவுற? ஒண்ணும் இல்ல மாமா. என்னாச்சுங்க? அழறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்லையா? முகத்தை பார்த்தாலே அழறன்னு தெரியுது. இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சொல்லுமா, என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுகுற? ஒண்ணும் இல்ல மாமா. அப்பா, அம்மா, நான், அண்ணன் எல்லாருமே சேர்ந்து இப்படிதான் ஒரு போட்டோ எடுத்தோம். அந்த ஞாபகம் வந்துருச்சு. சாரி மாமா, சாரி அத்தை. என்னம்மா நீ இதுக்கு போய் சாரி எல்லாம் கேக்குற? என்னம்மா நீ ஏன் இப்படி எல்லாம் அழுவுற? உனக்கு எப்பயுமே நாங்க தாம்மா அப்பா அம்மா.
கண்ணை தொடம்மா. சிவகாமி சொல்லு சிவகாமி. நான் தான் சொல்லிட்டே இருக்கேனேங்க. கோவமோ சந்தோஷமோ உங்க அம்மா இருந்தா இதை சொல்ல மாட்டாங்களா? அப்படிதான் நானும் சொல்றேன். கண்ணத்தோட சந்தியா, கண்ணத்தோட. அவ எப்படி அழுகுறா பாரு. என்னடா இவ இப்படி அழுதுட்டு இருக்கா? சந்தியா வா, சும்மா அழுதுகிட்டே இருக்காத. நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன? எல்லாரும் பாக்குறாங்க, அழாத. கண்ணத்தோட. இப்ப இந்த போட்டோகிராஃபரை கூப்பிட்டு போட்டோ எடுக்க சொல்றா. சரி, கூட்டிட்டு வாப்பா. வாங்க போலாம். ஏங்க, ஒரு செகண்ட்ல எனக்கு எப்படி பதறடிச்சு தெரியுமா? சாரிங்க. என்ன காரணம்னே சொல்லாம அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா போலாங்க. சரி, வாங்க.